சாயிராம். வாழ்க்கையை நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டேதான் போகும். நம் வாழ்க்கை பயணமும் குறைந்து கொண்டேதான் வரும். இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு காரணத்தை அறிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான். மங்களகரமான இந்த மங்கள நாளில் ஒரு நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும். ஆம் குழந்தையே, இனிப்பான செய்தி உன் செவி வந்து சேரும் நாள் இதுவேதான். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, என் பாதத்தில் உன்னை சரணடைந்து வைக்கிறேன். என் கைகளால் உன்னை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். உனக்குள் நான் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்ற கவலை உனக்கு எதற்கு? என்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள். கவனமாகவும் அதீத கவனமாகவும் என் கைகளை பிடித்துக்கொள். யாருமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் வரவே கூடாது. அது மிக மிக தவறான எண்ணம், ஆபத்தான எண்ணமும் கூட. உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? பின் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமைகள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. நன்றாக சிந்தித்துப் பார். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பெரியதாக தெரியும். மற்றவர்களுக்கு பெரியதாக நினைக்கும் பிரச்சனை உனக்கு கடுகளகாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி நினவிலும் சரி என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார். உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார், நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும் என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன். இதே நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. பிறகு பார், இதுவரை உன் கண்களில் பார்த்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை நீயே உற்று நோக்க கற்றுக்கொண்டால் போதும், வாழ்வே உனக்கு வண்ணமயமாக மாறும். உன்னை நீயே முதலில் கவனமாக பார்த்துக்கொள். உன்னிடம் இருந்து நிறையவே கற்றுக்கொண்டாலே உன் வாழ்வு உனக்கு வண்ணமயமாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். நாம் எதை தேடினாலும் அதை முதலில் நமக்குள்ளேயே தேட வேண்டும். அப்படி தேடினால் நமக்கானது நிச்சயமாக நமக்குள்ளேயே கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. சாயிராம், சாயிராம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு விதமான வெறுமை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அவரிடம்
கேட்டதை விட அதிகமாகவே நிறையவே இருந்தது. உணவாகட்டும், செல்வமாகட்டும், பொருட்களாகட்டும், கூப்பிட்ட குரலுக்கு உதவி வருபவர்களுக்கு ஆளுகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாம் இருந்தும் கூட எதுவுமே இல்லாததைப் போல ஒரு விதமான வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த அரசர். தன்னுடைய மனதில் ஒரு விதமான வெறுமை இருந்து கொண்டே இருக்கிறதே. வாழவே பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த வாழ்க்கையை நாம் வாழவே வேண்டாம், நம் வாழ்வை நாமே முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ரதத்தில் ஏறி இமயமலை நோக்கி பயணம் செய்கிறார் அந்த நாட்டின் அரசர். அப்படி சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு துறவி ஒருவர் ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அந்த மகான் அமைதியாக இருந்தாலும் அவரிடம் ஒரு தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருப்பதை அந்த அரசர் பார்க்கிறார். அவர் அமைதியாக இருந்தும் கூட அவரிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அந்த அரசர் மனதில் உதிக்கிறது. வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து பயணம் செய்து கொண்டிருந்த அரசர் அந்த துறவியை பார்த்ததும் அவரிடம் சற்று பேசலாம் என்று தன்னுடைய ரதத்தை திருப்பிக் கொண்டு துறவியை நோக்கி செல்கிறார். ரதத்தை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு அந்த துறவியை நோக்கி செல்கிறார். அப்பொழுது அந்த மகான் கண்களை திறந்து பார்க்கிறார். அப்பொழுது அரசர் வணக்கம் செலுத்திவிட்டு, நான் இந்த நாட்டின் அரசர். எனக்கு சமீப காலமாக ஒரு விதமான வெறுமை என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இந்த வாழ்க்கையை அப்படி நாம் ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று இமயமலையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். வழியில் உங்களை பார்த்தேன். உங்கள் முகத்தில் ஒரு புதுவிதமான தெய்வீக தன்மையும் தேஜஸும் இருந்திருந்ததால் நான் உங்களிடம் சற்று உரையாடிவிட்டு செல்லலாம் என்று உங்கள் பக்கம் வந்திருக்கிறேன் என்று நடந்தது அனைத்தையும் கூறி முடிக்கிறார் அந்த அரசர் அந்த மகானை பார்த்து. அந்த மகான் அரசர் கூறுவது அனைத்தையும் காதால் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர் கண்கள் என்னவோ அரசனை கால்களில் இருந்தது. அரசருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே கால்கள் ஆட்டுவதை பழக்கமாக வைத்திருந்தார். என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தங்கள் கால்களை ஆட்டுவதை கவனமாகவே வேலையாகவே வைத்திருந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த மகான் அந்த அரசரை பார்க்கும் பொழுது அரசர் மகான் தன் கால்களை பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்டதும் உடனே ஆட்டுவதை நிறுத்திவிட்டார். உடனே அந்த மகான், எத்தனை நாட்களாக தங்கள் இந்த கால்களை ஆட்டும் பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அரசர், நான் பிறந்ததிலிருந்து இந்த பழக்கம் என்னோடு இருக்கிறது, நான் ஆட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று கூறினார். அது சரி, இப்பொழுது அந்த ஆட்டத்தை ஏன் நிறுத்திவிட்டீர்கள் என்று அந்த துறவி மீண்டும் கேட்க, நீங்கள் நான் கூறுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் உங்கள் கண்கள் என் கால்களில் இருந்ததை நான் கவனித்துவிட்டு உடனே என் ஆட்டத்தை நிறுத்திவிட்டேன் என்று கூறினாராம் அரசர் அந்த மகானிடம். இதை அனைத்தையும் கேட்டுவிட்ட அந்த மகான் அப்பொழுது சொன்னார், இது மாதிரிதான் நம்மளுடைய மனதும் இருக்கிறது. அனைத்துமே நம் மனதிடம் இருக்கிறது. ஆனால் நாம் தான் அதை உற்று நோக்காமல் எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த மகான் கூறினார். நம் அனைவரின் மனதை நாம் முதலில் கவனிப்பதே இல்லை. சந்தோஷம், அமைதி, நிம்மதி என்று அனைத்தையும் வெளியே போய் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அது நம் மனதில் இருக்கிறது என்பதை யாருமே உணர்ந்தவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் விருப்பமில்லாமல் தான் இருக்கிறோம் என்று அந்த துறவி அந்த அரசரை பார்த்து கூறுகிறாராம். நம் மனதை நான் எப்பொழுது உற்று நோக்க ஆரம்பிக்கிறோமோ அன்ற நிமிடத்திலிருந்து நாம் தேடுவது எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்று கூறினார் துறவி. இதை கேட்டவுடன் அந்த அரசருக்கு ஒரு புது தெளிவு வந்ததை அவரே உணர்ந்து கொண்டார். நாமே நம்மை நோக்கி கொண்டாலே வாழ்வின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ற தெளிவும் பிறந்துவிட்டது அந்த அரசருக்கு.
நாமும் நம் மனதை உற்று நோக்க ஆரம்பித்தால், உற்று நோக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்வும் வண்ணமயமாகவே இருக்கும், வண்ணமாகவே நிரம்பி இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதையுமே வெளியில் தேடி அலைவதை நிறுத்திவிட்டு நம்மிடம் இருப்பதை நாம் உற்று நோக்கிக் கொண்டால், கவனமாக அதை பார்த்து கொண்டாலே போதும், நம் வாழ்க்கையை, கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணமே நம் வாழ்க்கையை நம்மை உயர்த்தி செல்லும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைக்கும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டாலே போதும், வாழ்வு இனிமையானதாகவே இருந்து கொண்டே இருக்கும். நாம் நினைப்பது ஒன்று, ஆனால் நிகழ்வது வேறு என்று அதிகமாக மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடப்பது கனவா நனவா என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலையோ வருத்தமோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை, அதைவிட அந்த பொக்கிஷமான நேரத்தை மட்டும் எப்பொழுதும் வீணடித்தே விடாதே. உனக்கான கால நேரம் வரும் பொழுது எல்லாம் உனக்கு சுகமானதாகவே நடக்கும், சுகமானதாகவே இருக்கும் என்பதை முழு மனதாக நம்பு. நேரத்தை வீணடிக்காதே. நேரத்தை வீணடித்து கொண்டே உன் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே. எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நம் வாழ்க்கை வாழ்வதற்காகவே என்பதை தீர்க்கமாக உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அப்படி இருந்து பார், நம் வாழ்க்கையில் நடப்பது கனவா அல்லது நிஜமா என்று நீயே ஆச்சரிக்கும் வண்ணம் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சர்வ நிச்சயமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். சாயிராம் சாயிராம். ஒரு கடற்கரையில் ஒரு சிறுவன் ரொம்பவே சோகமாக உட்கார்ந்திருந்தான். நீண்ட நேரமாக அவன் சோகமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்த ஒரு முதியவர் அவனை நெருங்கி வந்து, ஏனப்பா இப்படி சோகமாக உட்கார்ந்திருக்கிறாய் என்ற கேள்வியை எழுப்புகிறார். உடனே அந்த சிறுவன் அந்த பெரியவரை பார்த்து, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன், ஏழ்மையாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் என் வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறேன் என்றே தெரியவில்லை, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது, அதனால் நான் கவலையாக உட்கார்ந்திருக்கிறேன், அடுத்து என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்று கவலையோடு சொல்லிவிட்டு அழத் துவங்கினான் அந்த சிறுவன். அவன் கூறுவது அனைத்தையும் கேட்ட அந்த பெரியவர், வாழ்க்கையில் மிக கஷ்டத்தோடு இருக்காதே, கவலையோடு இருக்காதே, என்னிடம் நிறைய பொற்காசுகள் இருக்கிறது, அதை தினமும் நான் உனக்கு சரிசமமாக 24 தங்க காசுகளை தருகிறேன், தினமும் அதை காலையில் இங்கே வந்து என்னிடம் வாங்கிவிட்டு உன்னுடைய கஷ்டத்தையும் உன் வாழ்க்கை கஷ்டத்தையும் உன் குடும்ப கஷ்டத்தையும் தீர்த்துக்கொள் என்று கூறுகிறார் அந்த பெரியவர் அந்த சிறுவனை பார்த்து. உடனே சந்தோஷமாக அந்த சிறுவன் தன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை நினைத்து பார்த்து, இதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்று அந்த பெரியவரிடம் 24 தங்க காசுகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக தன் வீட்டை நோக்கி செல்கிறான். அந்த 24 தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் அவன் கண்களில் என்னென்ன தென்படுகிறதோ அனைத்தையும் பார்த்து வாங்கிக் கொள்கிறான். என்னென்ன உணவு தென்படுகிறதோ அனைத்தையும் பார்த்து வாங்கி ருசித்தும் பார்க்கிறான். அது மட்டும் அல்லாமல் தான் விளையாடுவதற்கு என்னென்ன பொருட்கள் அவன் கண்களுக்கு தென்படுகிறதோ அனைத்தையும் வாங்கி சந்தோஷமாக விளையாடுகிறான். வீட்டிற்கு போவதற்கு முன்பாக அந்த 24 தங்க காசுகளையும் செலவழித்துவிட்டு வீட்டிற்கு செல்கிறான் அந்த சிறுவன். மறுநாளும் அதே கடற்கரைக்கு செல்கிறான் அந்த சிறுவன். அந்த பெரியவர் அவனுக்கு அதே நாளும் 24 தங்க காசுகளை தருகிறார். அதை வாங்கி கொண்டு அவன் சாப்பிட இயலாத அந்த உணவுப் பொருட்களை மீண்டும் சாப்பிட்டு ருசி பார்க்கிறான். வாங்க முடியாத பொருட்களை மீண்டும் வாங்கி அழகாக சந்தோஷமாக வாழ்கிறான்.
பிறகு அந்த தங்க காசுகளை சிலவற்றை பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய அம்மாவிற்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு செல்கிறான். வீட்டிற்கு சென்றதும் அந்த பொருட்களை தன் தாயிடம் கொடுத்தவுடன் தாய் கேட்கிறாள், உனக்கு எப்படி காசு வருகிறது என்று கேட்கிறார். உடனே கடற்கரையில் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் அவன் ஒன்று விடாமல் சொல்லிவிடுகிறான் அவனுடைய தாயிடம். உடனே அந்த தாய், நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதுதான் அந்த காசுகள், எனவே அதை தினமும் வாங்கி கொண்டு வா, ஆனால் சிறிது காசையாவது வீட்டிற்கு எடுத்து வந்து அதை சேமிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள் என்று கூறுகிறார் அவளுடைய தாய். உடனே அவன், நமக்கு தினமும் தான் 24 தங்க காசுகள் கிடைக்கிறதே, பின் எதற்காக சேமிக்க வேண்டும் என்ற கேள்வியையும் எழுப்புகிறான் அந்த சிறுவன். என்னதான் உனக்கு கிடைத்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாய் அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். உடனே அவனும் நானும் அனைத்தையும் செலவழிக்காமல் சிறிது காசுகளை எடுத்து வந்து கண்டிப்பாக சேமிக்கிறேன் என்ற உறுதியும் அளிக்கிறான் அந்த சிறுவன் தன் தாயிடம். இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அன்றும் அவன் வீட்டிற்கு வரும் பொழுது அவர் தாய் கேட்கிறார், எங்கே தங்க காசுகள் என்று கேட்டவுடன் சிறுவன் பதிலளிக்கிறான், நாளை நான் கொண்டு வருகிறேன் என்று பதிலுரைக்கிறான். அந்த நாளை போய்கொண்டே இருக்கிறது. எந்த நாளுமே அவன் தங்க காசுகளை எடுத்து வரவே இல்லை. அனைத்தையும் சந்தோஷமாக செலவழித்து சந்தோஷமாகவே வாழ்ந்து வருகிறான் அந்த சிறுவன். இப்படியே காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. தினமும் 24 தங்க காசுகளை வாங்குகிறான். சந்தோஷமாக செலவு செய்கிறான். சந்தோஷமாக வீட்டிற்கு வருகிறான். மறுநாள் செல்கிறான். சந்தோஷமாக வாழ்கிறான். சந்தோஷமாக காசுகளை பெற்றுக்கொண்டு நிம்மதியாகவே வாழ்கிறான். இப்படியே அந்த சிறுவன் பெரியவனாக வளர்ந்து விடுகிறான். அப்படி ஒரு நாள் அவன் வீட்டிற்கு பெரியவனாகி வரும் பொழுது அவனுடைய தாயின் உடல்நிலை மிக மோசமாக இருந்தது. அவனிடம் பணம் இல்லாததால் மருந்து வாங்கக்கூட பணம் இல்லாமல் தவித்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது சேமிப்பு வைக்காததனாக்கான அர்த்தம் என்னவென்று. அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது. உடனே தெளிவான முகத்தோடு நாம் நாளை காலையில் சென்று அந்த கடற்கரையில் 24 தங்க காசுகளை வாங்கி கொண்டு மருந்து வாங்கிவிட வேண்டும் என்று முடிவுக்கு வந்தவனாய் அடுத்த நாள் கண் விழிக்கிறான். அன்றும் நம்பிக்கையோடு அவன் கடற்கரைக்கு செல்கிறான். ஆனால் அந்த முதியவர் அங்கு இல்லை. தேடி தேடி பார்க்கிறான். ஆனால் அந்த முதியவர் இல்லவே இல்லை. மிகவும் மனவேதனையாக, நமக்கு இனி 24 தங்க காசுகள் தேவையே இல்லை, ஆனால் இந்த ஒரு நாளைக்காவது அந்த 24 தங்க காசுகள் இருந்தால் நம் வாழ்க்கையை, நம் தாயின் மருந்தை வாங்கிவிட்டிருக்கலாமே, நாம் அதை சேமிப்பதற்கான அர்த்தத்தை இப்பொழுது நாம் புரிந்து கொண்டோம் என்று மிக மன வருத்தத்தோடு அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுகிறான் அந்த சிறுவன். நாமும் அதே போலதான் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான 24 மணி நேரத்தை தேவையில்லாத பல செயல்களை செய்து, தேவையில்லாத பல சிந்தனைகளை செய்து வீணடித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பல நேரத்தை இப்படியே செலவழித்து சில முக்கியமான வேலைகளை செய்யும் தருவாயில் அந்த நேரம் நமக்கு கிடைக்காமலேயே போய்விடுகிறது. ஒரு நிமிடம் கிடைத்தால் போதும், ஒரே ஒரு நொடி கிடைத்தால் போதும் என்ற நேரமும் நமக்கு வரும். அந்த நேரம் வரும் பொழுது நாம் அப்படி அந்த நேரத்தை செலவழிக்கிறோம் என்பது இருக்கிறது நம்மளுடைய நிறைவான வாழ்வு. இப்பொழுது நம் நேரத்தை வீணடிக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டிய தருணம் இதுதான். நமக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருக்கலாம். வந்த பின் அந்த நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்று ஏக்கத்தோடு காத்திருக்காமல் வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும் நமக்காக நல்லதற்காகத்தான் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வே கனவா நனவா என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? இல்லம் தேடி வருவேன்.
உனக்கு நிகழ்வும் நிகழ்வுகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், முடிவு செய்யப்பட்டதே. அதில் இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறியிருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம்.